ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பீட்டில். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் 2 பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பரை ஃபோம் ஷீட்டில் வச்சு இப்படி ட்ரேஸ் எடுத்துகிட்டு இதையும் நான் கட் பண்ணிட்டேன். ஒரு கலர்லையும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட் இருக்குல்ல, இது 2ஐயும் நான் இப்படி கம் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே நான் பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டையும் கம் போட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். 2 சைட்லையுமே இந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டை நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் லெட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெட்டர்ஸ் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். இப்போ இந்த லெட்டர்ஸை நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த ஃபோம் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டில் ஒரு சைடு மட்டும் நான் குட்டியாக ஹோல் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ஆட்ரை கிளே எடுத்திருக்கேன், ஃபெவிக்ரிலோடது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த ரோல் பண்ணதில் பாதியை மட்டும் கட் பண்ணி இதில் நான் பென்சில் மாதிரி செஞ்சுக்க போகிறேன். எரேசர் இருக்கிற பென்சில் மாதிரி நான் இந்த கிளேவை பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இதோட பேக் சைடில் செட் பண்ணுறதுக்காக சைடு பின்னோ இல்லாட்டி ஹேர் பின்னோ எடுத்துகிட்டு அதோட ஒரு சைடை மட்டும் இப்படி கட் பண்ணி ஃபெவிகால் வச்சு இந்த கிளேயில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கீ ஹோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிளே இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கலர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் ஃபுல்லாக ஒயிட் கலரில் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணிக்கலாம். இந்த பென்சிலோட பேக் சைடு எரேசருக்கு நான் பிங்க் கலர் பண்ணிட்டேன். பென்சிலுக்கு நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்க போகிறேன். கலர் பண்ணது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நான் குட்டி குட்டியாக 2 பேர்ல்ஸையும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பேர்ல்ஸை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது 2ஐயுமே நான் கீ ஹோல்டரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். கீ ஹோல்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இது ஒரு மினி கிஃப்ட் மாதிரி தான் டீச்சர்ஸ் டேக்காக. நீங்களும் உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்டை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கிராஃப்ட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.